பொண்ணு எடுத்த டிசிஷன்ல எனக்கு ரொம்ப கோவமும் வருது, வருத்தமாவும் இருக்கு. அந்த தைரியம் ஏன் வரலன்னா, அதுக்கு பெரிய காரணம் நம்ம சமூகம். ஏன்னா பெண்கள வந்து தைரியமா இருக்க விட மாட்டேங்குது. கொஞ்சம் கத்தி பேசினாலும் அடங்கா பிடாரின்னு பட்டம் குடுத்துருது. இந்த மாதிரியான சமூகத்துல பெண்கள் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ட தான் எதிர்பார்க்க முடியும். அந்த காலேஜ் பார்த்தா வந்துட்டு இந்த காலேஜ் பேர்லயே ஒரு கம்யூனிட்டியோட பேர் கம்யூனிட்டி இருக்கு. இருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டியா ஒருவேளை அந்த பொண்ணு அந்த கம்யூனிட்டியா இருக்கலாமா? ஸோ அதனால அந்த பொண்ணை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரிலாம் ஏதாவது. கம்யூனிட்டி வச்சு அவங்க பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது இன்னும் மிகப்பெரிய ஒரு குற்றமா தான் இத நம்ம வந்து பார்க்கணும். தற்கொலை அப்படின்றது தற்கொலைங்கிறது ஆணவ ஒரு கொலைன்னு தான் வரும். கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு பிரைவேட்ல போட்ட விஷயத்த ஒரு பியூன் எடுத்துட்டு போய் சொல்றாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க அந்த மேனேஜ்மெண்ட். அத வச்சு அவர் என்ன மிஸ்யூஸ் பண்ணியிருக்காருன்னு கூட இப்போ வரைக்கும் தெரிய வரல. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, உங்களோட சொந்த ஜாதி பெருமையை பேசுறதே ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. நம்ம ஜாதிக்காரங்களாம் இப்படிலாம் இருந்திருக்க மாட்டாங்கப்பா, நம்ம ஜாதிக்கார பையன் பொண்ணுலாம் நல்லா படிக்கும், அதுங்களாம் அப்படி, அதையே நிறுத்துங்கன்ற. எதுக்கு? உங்க ஏஜ்ல நீங்க அப்படித்தானே இருந்திருப்பீங்க, அதை கடந்து தானே வந்திருப்பீங்க. அது ஒன்றும் ஒரு பெரிய கொலை குத்தமும் பண்ணலையே அந்த பொண்ணு. அப்போ நீங்க அந்த ஒரு நல்ல ஆசிரியரா, நல்ல என்ன சொல்றது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சனா, கொஞ்சமாச்சும் அந்த ஒரு படிச்சதுக்கு ஒரு மூளை இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? கூப்பிட்டு, இல்லம்மா இப்படி பண்ணாத, அதுக்கு இன்னும் ஏஜ் இருக்கு, நீ ஏன் புரிஞ்சுப்ப, நான் இதோட இதை இங்க நிறுத்திக்கலாம், உன்னோட ஸ்டடீஸை நீ பாருன்னு சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் ஆயிருக்க ஒரு இது வந்திருக்காது. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில வந்துட்டு ஒரு மாணவி சோலை ராணி அப்படிங்கிறவங்க சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. அதுக்கு காரணம் காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுல என்ன நடந்துச்சு, யார் மேல தப்பு அப்படிங்கறத ஸ்னேகா மோகன்தாஸ் அவங்க கிட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பெண்களுக்காக நிறைய இடங்கள்ல இது சரி இது தவறு அப்படின்னு வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுல குறிப்பா இந்த 2-3 நாட்களாக சோலை ராணி அப்படிங்கிற பொண்ணு இறந்த விஷயத்த எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு பிரைவேட்டா ஒரு போட்டோ போட்டிருக்கிறாங்க. அந்த பிரைவேட் குரூப்ல இருக்க யாரோ அப்படின்னு சொல்லி யாரு அந்த பொண்ணை மெசேஜ் போட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ற பியூன். அவர் இடத்துக்கு போய் மேனேஜ்மெண்ட்ல கொடுத்து அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து அப்பா அம்மாவை கூப்பிட்டு திட்டி கடைசி அந்த பொண்ணு இந்த உலகத்தை விட்டே நம்மளை விட்டே இல்லாம போயிட்டாங்க. இப்படி நடந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த பார்வையில பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் திங் வந்து, அந்த பொண்ணு எடுத்த டிசிஷன்ல எனக்கு ரொம்ப கோவமும் வருது, வருத்தமாவும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிதானமா, தைரியமா ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அந்த தைரியம் ஏன் வரலன்னா, அதுக்கு பெரிய காரணம் நம்ம சமூகம். ஏன்னா பெண்கள வந்து தைரியமா இருக்க விட மாட்டேங்குது. கொஞ்சம் கத்தி பேசினாலும் அடங்கா பிடாரின்னு பட்டம் குடுத்துருது. இந்த மாதிரியான சமூகத்துல பெண்கள் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ட தான் எதிர்பார்க்க முடியும். அத அந்த மாதிரியான அவங்க செயல்படும்போது, அது என்ன மாரி ஆட்களுக்கு அது வந்து ஒரு கோவத்த உண்டாக்குது. ஏன்னா நம்ம பெண்களுக்காக அவ்ளோ பேசுறோம். தைரியமா இருங்க, தைரியமா பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ஜெனரேஷன், அதுவும் ஒரு ஜென்ஸி கிட்டா இருந்துட்டு, அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமாவும் இருக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க வந்து ஒரு அடல்ட். 19 இயர்ஸ் ஆகுது. அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரைவசில தலையிட்டுருக்காங்க. அவங்க வந்து காலேஜ் சமயத்திலயோ, இல்ல அந்த கிளாஸ் நடக்கும்போதோ, இல்ல அவங்க கேம்பஸ்குள்ள இருக்கும்போதோ, அவங்க பிரிமிசஸ்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஒரு தவறான விஷயம் நடந்திருந்தா, அத கண்டிக்கக்கூடிய அதிகாரமும், எல்லா ரைட்ஸுமே அவங்ககிட்ட இருக்கு. அத டினை பண்ணல. நம்ம வந்து அத பத்தி பேசணும்னா, அப்போ நான் வந்து பசங்கள வந்து நீங்க ஒழுங்கா வளர்க்கக்கூடாதான்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைப்பாங்க. நான் அந்த இதுவுக்கே வரல. அவங்க ஒரு அடல்ட். அவங்க அந்த காலேஜ் பிரிமிசஸ தாண்டி அவங்க ஒரு பெர்சனல் லைஃப ஒரு சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அத கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஏன்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இங்க வருது. அப்படி எந்த காலேஜுக்காவது அத்தாரிட்டி இருக்கா? நம்ம எந்த பிரைவேட்டான சில காலேஜுமே கிடையாது. விஷயத்துக்குள்ள போய் நுழைஞ்சு கேட்கறதுக்கு எந்த காலேஜ்லயாவது இந்த இதை கேட்கலாம். லீகலி நோபடி ஹேவ் தியர் ரைட்ஸ். அவங்க வந்து அது வந்து தனி உரிமை. அதாவது மனிதாபிமானம் தாண்டி, அதாவது அவங்க வந்து ஒரு ரைட்ஸ்ன்னு எல்லாருக்குமே இருக்கு. லீகலி நோபடி ஹேவ் தியர் ரைட்ஸ் டு குவெஸ்ஷன் சம்ஒன்ஸ் சாய்ஸ், பர்சனல் லைஃப், எனிதிங். ஸோ அது காலேஜ் நான் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கிறதுனால, அவங்க சரியா படிக்கலையா, அவங்கள பிரிமிசஸ்ல ஏதாவது அவங்க தப்பு பண்றாங்களோ, அத கண்டிக்கிறதுக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கே தவிர, அவங்கள கூப்பிட்டு அவமானம் படுத்துறதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் குடுக்கப்படல. ஸோ அப்படி இருக்கும்போது,
அவங்களையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு ரொம்ப கடுமையா அவங்க வந்து கண்டிச்சதாவும் அவமானப்படுத்துதாவும் தான் இங்க வந்து பசங்க வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டா நான் இங்க ஃபைனலி பாக்குறேன். அவமானம் தாங்காம அந்த பொண்ணு இறந்தே போயிட்டாங்க. ஒரு காலத்துல ஒரு 90ஸ்ல இருக்கும்போது 80ஸ்ல இருக்கும்போது வீட்ல பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசினாவே நம்மளாம் பயப்படுவோம். ஸோ இந்த பொண்ணு வந்து வீட்ல சொன்ன உடனே வீட்ல இருக்கிறவங்க வந்துட்டு அதை சொல்லியே திட்டிருக்கலாம், அதை பத்தியே பேசியிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா எப்படி திட்டுவாங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். இல்லைன்னா ஒரு சமூகத்தை ஒரு சமூகத்தை சார்ந்த அந்த காலேஜ் பார்த்தா வந்துட்டு இந்த காலேஜ் பேர்லயே ஒரு கம்யூனிட்டியோட பேர் கம்யூனிட்டி இருக்கு. இருக்கு. சோ அந்த கம்யூனிட்டியா ஒருவேளை அந்த பொண்ணு அந்த கம்யூனிட்டியா இருக்கலாமோ? சோ அதனால அந்த பொண்ணை இல்ல, கூப்பிட்டு வார்ன் நான் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி நான் ஏதாவது. கேட்ட வரைக்கும் அந்த பெண் வந்து ஒரு பின்தங்கிய ஒரு இதுல இருந்து தான் வரதாவும் சொல்றாங்க. நியூஸ் நான் கேதர் பண்ணபடி அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. கம்யூனிட்டி வச்சு அவங்க பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது இன்னும் மிகப்பெரிய ஒரு குற்றமா தான் இத நம்ம இது வந்து பார்க்கணும். தற்கொலை அப்படின்னு வராது, தற்கொலைங்கிறத விட ஆணவ ஒரு கொலைன்னு தான் வரும். கண்டிப்பா, கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துல அவங்க பேருக்கு பின்னாடியே ஜாதி இருந்தாலே நம்ம எல்லாருமே ஒரு மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு இது ஒரு கல்லூரியில இப்படியாப்பட்ட ஒரு பேர்லயும் இந்த மாதிரியான மாணவர்களுக்கு இப்படி நடக்கும்போது ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே டவுட் வரத்தான் செய்யும். அத நம்ம வந்து மறுக்க முடியாது. ஸோ ஏன்னா ஸ்டில் அது வந்து நம்ம வந்து ஒரு அப்பாற்பட்ட ஒரு கிராமப்புறமா தான் நம்ம இன்னும் பார்க்குறோம். அத வந்து நீங்க வந்து ஒரு மாநகரமாவோ, இல்ல மதுரைய ஒட்டி இருக்கிறதுனாலயும், அத வந்து இன்னும் அந்த ஒரு பிராட் மைண்டட் பீப்பிள் சென்னையிலேயே இருக்காங்களாங்கிறது ரொம்ப சந்தேகம் தான். கேள்விக்குறி தான். அப்படி இப்படின்னு நீங்க என்ன ஜாதிங்கிறத வந்து நீங்க எந்த ஊரை சார்ந்தவங்க, உங்க பேர் என்ன, உங்க குலசாமி யாருன்னு வச்சே கண்டுபிடிக்கிற ஆளுங்களும் நம்ம ஊர்லயும் இருக்காங்க. ஆமா சோ ஆமா. அப்படி இருக்கிற காலகட்டத்துல அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு அழுத்தம் கூட பட்டு இருக்கலாம். அது எனக்கு சரியா எனக்கு மன சொல்ல அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா. கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, பிரைவேட்ல போட்ட விஷயத்த ஒரு பியூன் எடுத்துட்டு போய் சொல்றாருன்னா, அவருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க அந்த மேனேஜ்மெண்ட். அத வச்சு அவரு என்ன மிஸ்யூஸ் பண்ணியிருக்காருன்னு கூட இப்போ எத்தனை வரைக்கும் பேரை தெரிய வரல. மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் இப்போ பார்த்த நியூஸ் படி 2022ல ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஹராஸ்மென்ட் நடந்திருக்கிறதாவும், அதுல இருந்து ஒரு சில நியூஸ் வெளிவந்து, அதுக்கப்புறமாவும் ஒரு மாணவர வந்து ஹேர் ஸ்டைலுக்காக அவரையும் அவமானப்படுத்தி, ஆ ஒரு கொஞ்ச காலம் வந்து அவர கல்லூரிய வச்சு ஒதுக்கி வச்சதாவும், இந்த மாரியான நியூஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நம்ம வந்து Instagramல பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது, கன்டினியூவாவே இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டுல ஒரு கல்லூரி ஈடுபடுதுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட பிரச்சனை என்ன? அப்ப வந்து கரெக்ட்டான ஒரு முறையால தான் நடக்குதா? அந்த கல்லூரி வந்து செயல்படுதா? அவங்களோட எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே வந்து ஒரு நல்ல சமுதாயத்த உருவாக்கணும். எல்லாரும் படிச்சு முன்னேறி வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாரி காலேஜஸ்ல போய் சேர்க்கிறதா இருக்கட்டும். அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டு 10 பாத்திரம் தேய்ச்சு தான் அவங்கள படிக்க வச்சதாவும் நம்ம கஷ்டப்படுற வந்து ஃபேமிலி தாங்க. ஸோ ஒரு தூய்மை வேலை செஞ்சுட்டு தான் இவங்க வந்து இந்த பொண்ண வந்து படிக்க வச்சதாவும் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது, அவங்க எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல வந்திருப்பாங்க? அப்படியாப்பட்ட ஆளு நீங்க வந்து ஒரு பிரின்சிபலோ யாரோ கூப்பிட்டு மிரட்டும்போது, அந்த அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? அவங்களுக்கு அப்பாவும் இல்ல அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த பிரஷர் அந்த பொண்ணு மேல தான் போகும். ஸோ இதனால அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கோ, இத முன்னாடி இந்த முந்திரி கொட்டைத்தனமா போயிட்டு எடுத்துட்டு போய் சொன்ன அந்த பியூனுக்கோ என்ன லாபம் கிடைச்சிருக்கும்? ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணோட உயிர் போயிருச்சு. அந்த அம்மா தனியா அனாதை ஆயிட்டாங்க. ஸோ அந்த பையன் என்ன நிலைமைக்கு ஆளானானே தெரியல. அந்த பையன் பேரும் கெட்டு தான் போயிருக்கும். இதனால அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன மேம் கிடைச்சிருக்கு? ஏன்னா எல்லா மாணவர்களும் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு நீதி வேணும். இந்த பொண்ணோட இறப்புக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிக்கிறாங்க. அவங்களையும் போலீஸ் அடிக்க தான் செய்றாங்க. அந்த புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதிலேயே மாணவர்கள் தாக்கப்படுறாங்க. ஆனா வந்து நிர்வாகத்துல இருந்து எந்த வகையான ஆன்சர்ஸுமே வரல. இதுல அந்த கல்லூரிக்கு என்ன கிடைக்குங்கிறத தாண்டி, நம்மள மாரி ஆளுங்களுக்கும், சமுதாயத்துக்கும், பிறர் கல்லூரிக்கும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது. இதுதான் கடைசியா இருக்கும்னு சொல்றீங்களா? கடைசியா இருக்கணுங்கிறது தான் நம்மளோட ஆசை. அட்லீஸ்ட் வந்து நீங்க கண்டீங்க, தப்பு கிடையாது. எனக்கு என்னன்னா, நீங்க அத வந்து கூப்பிட்டு ஒரு முறையா வந்து சொல்லியிருக்கலாம். அவங்க பேரண்ட்ஸ் வரைக்கும் கூட எடுத்துட்டு போவாம, எல்லாருமே அடல்ட்ஸ். இந்த ஏஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நான் ஒண்ணு எதிர்பார்க்குறீங்க? கேட்கிறேன் மேம். ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்க. ஆமா. என் ஆளு, உன் ஆளு. ஆமா. எனக்கு ஆப்வியஸ்லி. வீட்ல சொல்றாங்க. எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. அந்த மாதிரியான அவ்ளோ ஏன் விஷயங்கள் போறீங்க? போயிட்டு இருக்கு. என்னோட குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அவங்களே வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க இப்ப என்னன்னு சொல்லுவீங்க? அவங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் குடுக்குறோம்? என்ன மாரியான ஃப்ரீடம் குடுக்குறோம்? அந்த ஃப்ரீடம்ல என்ன மாரியான ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அவங்களுக்கு கத்துக் குடுக்கணும்னு தான் இருக்கே தவிர, நீ இப்படி பண்ணிட்டா அது தப்பு. அதுவும் பொண்ணா இருந்துட்டு நீ இப்படி பண்ணிட்டா, நீ வந்து உன்னோட வாழ்க்கையே நீ சீரழிஞ்சிருச்சு. நாசமா போயிருச்சு. நம்ம குடும்ப கௌரவம் போயிருச்சு. நம்ம ஜாதி மரியாதை போயிருச்சு. அது ஏன் ஒரு பெண்ணுகிட்டயே வந்து நீங்க திணிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எல்லா உங்களோட பக்கம் எல்லாமே. இருந்து வர ஒரே கேள்வி நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையில இருந்து சொல்றேன்.
இந்த ஜாதி மரியாதை போயிடுச்சு. இந்த ஜாதிக்காரனை நீ எப்படி லவ் பண்ணலாம்? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு மேம். இளையராஜான்னு சொல்லிட்டு ஒரு பையனோட இன்சிடென்ட். அது மறுபடியும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தின மாரி இருக்கு. இன்னைக்கு சோலைராணி இறந்து போனது. ஸோ இப்போ வந்து சொசைட்டி நெறைய விஷயங்கள் மாற்றணும், மாறிருச்சுன்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே மாறல அப்படிங்கிறது. மாறலங்கிறத தாண்டி அந்த மாற்றத்துக்கு தயாராகணும். இந்த சொசைட்டிங்கிறது யார்? தானே. எல்லாரும் தானே. அந்த மாற்றம் யார்கிட்ட இருந்து வரணும்? நம்ம கிட்ட இருந்து தான். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, உங்களோட சொந்த ஜாதி பெருமைய பேசுறதே ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. நம்ம ஜாதிக்காரங்கலாம் இப்படிலாம் இருந்திருக்க மாட்டாங்கப்பா. நம்ம ஜாதிக்கார பையன், பொண்ணுலாம் நல்லா படிக்கும். அதுங்கலாம் அப்படி அதையே நிறுத்துங்கன்ற எதுக்கு? ஸோ இது எல்லாமே இங்கருந்து நம்ம வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம வீடு தான் சமுதாயம். நம்ம சமுதாயங்கிறது நம்மள சுற்றி யார் யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் இவங்க எல்லாரும் தான் சமுதாயம். ஸோ அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்? இதே ஜாதி பெருமை, இதே ஒரு ஆணவ கொலையோ, இல்ல இதே மாரியான ஒரு விஷயங்களோ இப்படிதான் எடுத்துட்டு போறோமா? அவங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. நாசா விண்வெளியில போறது, லேடீஸ் வந்து ராக்கெட் போறது, இவ்ளோ விஷயங்கள் முன்னேறிட்டு வர பிறர் நாட்டுல இருந்து அஃப்கோர்ஸ் நம்ம ஊர்லயும் நெறைய பேர் வந்து இன்னமும் பிராட் மைண்டடா இருக்காங்க. நெறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அத நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட இன்னமும் நம்ம அங்கேயே தான் இருக்கிறோமா? நம்மளே ஏமாத்திக்கிறோமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பயங்கரமா வருது. எல்லார் பெற்றோருக்குள்ளும் ஒரு பயம் வந்திருக்கும்ல. கண்டிப்பா. நம்ம பிள்ளை ஏதாவது இந்த மாரி சொல்லிருவாங்களோ, நம்ம பிள்ளை இந்த மாரி ஏதாவது ஆயிருமோன்னு ஒரு பெற்றோருக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கும்ல. நார்மலா ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தா கூட அத தப்பா சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமே எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ இது எங்க போய் முடியும்னு தெரியல மேம். யார கேள்வி என்ன கேட்டா அந்த பெற்றோர்கிட்ட தான் அந்த பேரண்டிங்ங்கிறது ரொம்ப முக்கியம். இட் குட் பி மென் ஆர் விமென். பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட என்ன சொல்லி வளர்க்குறாங்க. நீ வந்து தப்பே பண்ணாலும் என்கிட்ட வந்து சொல்லு. அப்படி இருக்கணுமே தவிர, நீ தப்பு பண்ணிட்டா உன்ன காலி. நீ அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறத தாண்டி, நீ தப்பே பண்ணாலும் என்கிட்ட வந்து சொல்லு. நான் அத சரி செய்றேன். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் நீங்க வந்து பசங்க கிட்ட குடுத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரியான சம்பவம் நடக்காது. இந்த பொண்ணு என்ன ஏஜ் இருக்கும்? சோ இந்த மாரி ஏஜ்ல அவ லவ் பண்ணாம வேற எந்த ஏஜ்ல லவ் பண்ணுவா? தெரியல. அப்ப அவ அது பண்ணலனா தான் அவகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவளோட ஹார்மோன்ஸ் அப்படிதான் இருக்கும். அத வந்து பேரண்ட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி, டியூன் பண்ணி எந்த ஏஜ்ல உனக்கு இது செட் ஆகுமோ அப்படி உட்கார்ந்து அவங்க பண்ணணுமே அதையே தாண்டி ஆசிரியர்கள் நினைக்க மாட்டாங்க. என்னோட கேள்வி. அதையே இப்போ தான் நான் இப்ப ஒரு சொல்ல வரேன். பள்ளிக்கூடத்திலேயே ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ ஹைப்பரா ஒரு ஸ்டைலா அந்த ஏஜ்ல ம். அப்படிதாங்க இருப்பாங்க. கண்டிப்பா. நீங்களும் அப்படிதான் இருந்திருப்பீங்க. அததான் சோ நானும் அதத்தான் கேட்க கேக்குறேன். வரேன். ஏன் சோ அத உங்க ஏஜ்ல நீங்க அப்படித்தானே இருந்திருப்பீங்க. அத கடந்து தானே வந்திருப்பீங்க. அது ஒண்ணும் ஒரு பெரிய கொலை குத்தமும் பண்ணலையே அந்த பொண்ணு. அப்போ நீங்க அந்த ஒரு நல்ல ஆசிரியரா, நல்ல என்ன சொல்றது? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பெர்சனா, கொஞ்சமாச்சும் அந்த ஒரு படிச்சதுக்கு ஒரு மூளை இருந்ததுன்னா, அவர் என்ன பண்ணியிருக்கணும்? கூப்பிட்டு இல்லம்மா, இப்படி பண்ணாத. அதுக்கு இன்னும் ஏஜ் இருக்கு. நீ ஏன் புரிஞ்சுப்ப. நான் இதோட இத இங்க நிறுத்திக்கலாம். உன்னோட ஸ்டடீஸ நீ பாருன்னு சொல்லியிருந்தா, இவ்ளோ தூரம் ஆயிருக்க ஒரு இது வந்திருக்காது. அந்த பொண்ண த்ரெட்டன் பண்றேங்கிற பேர்ல, பிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பாடமா இருக்குங்கிற பேர்ல, இப்போ பயந்திருப்பாங்க. இனி வந்து இந்த ஹைட் பண்ணி வாழ்க்கை. கூட ஸ்டோரி போட மாட்டாங்க. நம்ம மட்டும் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். சோ அப்போ இந்த பசங்கள நீங்க எங்க தள்ளுறீங்க? திருப்பி தப்பு செய்ய வைக்க தான் தூண்டுறீங்க. கண்டிப்பா. அப்போ ஒரு மிரட்டுற இடத்துல தானே பொய் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு தைரியமா வந்து ஸ்டோரி போடுறா. எனக்கு வந்து இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்குது. இத பார்த்துட்டு வேற பேர் என்ன பண்ணுவாங்க? அத மறைக்கணும்னு தான் தோணும். நீங்க அந்த தப்ப வந்து கண்டிக்கிறீங்கங்கிறத தாண்டி, அத சரியாக்குறீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த தப்பா நடக்காது. அத நீங்க தப்பாவே பார்க்காதீங்க. அதுதான் என்னோட ஒரு பெரிய வேண்டுகோள் ஃபார் த பேரண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் எனி ஸ்கூல்ஸ், எனி காலேஜ். அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு அ மனச விட்டு பேசுற அளவுக்கு யாராவது ஒருத்தங்கள கூட்டு வந்து வைங்க. உள்ள ஒரு கவுன்சிலர் மாரி. சைக்காலஜிக்கலா, மென்டலி அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கங்கிறது கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும், டீச்சர்ஸ் கிட்டயும் பசங்க பேச மாட்டாங்க. கண்டிப்பா மேம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசுவாங்களே தாண்டி, ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது இப்போ இதுவாகுது. இப்ப பிரச்சனை நெறைய பேர் வந்துரும்ல. ஆமா. ஓ! அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? ஓகே வேற ஒருத்திகிட்ட இத பத்தி பேசுவாளோ? சோ எல்லாருமே வந்து ஒரு ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில தான் தள்ளப்படுறோம். இவங்க இவ்ளோ பெரிய ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன? அவங்களால வெண்ட் அவுட் பண்ண முடியல. அவங்க பண்ணறது தப்பா, கரெக்ட்டான்னு கைட் பண்றதுக்கு ஒரு யார் ஆள் மேம் இல்ல. இவ்ளோ தூரத்துக்கு ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு முதல்ல யாரு காரணமா இருந்திருப்பா? அவ்ளோ தூரத்துக்கு மைண்ட் பிரஷர் யாரு குடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி ஏன்னா, நம்ம சுத்தி இப்போ இருக்கவங்க இப்போ தான். நம்ம ஒரு தவறான முடிவு எடுக்கிறோம்னா, அந்த இதுக்கு மேல எதுவுமே முடியாதுடா. எல்லா பக்கமும் கை விரிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க தோணும். யாரு இவ்ளோ தூரத்துக்கு தள்ளியிருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது வந்து மெயின் காரணம் வந்து அந்த பிரின்சிபலோ, இல்ல அந்த பியோனோ அவங்க தான் இதோட மெயின் காரணமா நான் பார்க்குறேன். இதுல ஒரு குற்றவாளியா.
அத தாண்டி ஆஸ் அ சொசைட்டியா ஒரு சமூகமா நம்ம மேலயும் தப்பு இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன போல, இந்த மாதிரியான விஷயங்கள் நீ பண்ணா தப்பானவங்கிற ஒரு டேக் பெண்களுக்காக மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, ஆப்வியஸ்லி அவங்க அம்மாவும் ஏதாவது அவங்க எமோஷனலா ஏதாவது பேசியிருப்பாங்க. அது எல்லாம் சேர்ந்து தான் இவள அந்த குழந்தைய வந்து அந்த ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்குங்கிறத நான் அத தெளிவா நம்புறேன். இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க அவளுக்கு ஒரு தைரியம் குடுத்திருந்தாலோ, அது அந்த பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த பிரின்சிபலா இருக்கட்டும், இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். நம்ம வந்து சும்மா ஜாலியா சுத்துறதுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அப்படி இருக்காங்க? ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் தான் அத வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்காக நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ மட்டும் நான் இங்க வந்து நான் குத்தம் சொல்ல விரும்பல. மேபி அந்த அவேர்னஸ் இல்லாம போயிருந்திருக்கலாம். அவங்க சுத்தி இருக்கவங்களுக்கு கூட அந்த அவேர்னஸ் இல்லாம போயிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் உங்க கூட இருக்கிறவங்க ஒரு 5 நிமிஷம் சைலன்ட்டா இருக்காங்கன்னா, 5 நிமிஷம் சைலன்ட்டா விட்டுட்டு, அடுத்த 6வது நிமிஷம் நீ ஏன் இப்படி இருக்கன்னு கேட்கணும். அப்படி இல்லையா, அந்த 6வது நிமிஷம் அவங்களே பேசணும். எனக்கு இப்படிலாம் தோணுது. என்ன பண்ணறது? இப்போ எல்லாரும் அந்த சாட் ஜிபிடி, டெக்னாலஜி, ஏஐன்னு போயிட்டாங்க. அட்லீஸ்ட் அதுலயாவது போய் வெண்ட் அவுட் பண்ணா கூட பரவால்ல. ஒருத்தங்க போயிட்டு ஹவ் டூ கில் மை செல்ஃப்ன்னு சாட் ஜிபிடில கேட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க. இது நடந்திருக்கு. இப்ப ரீசென்ட்டா ஒரு டாக்டர வந்து நான் சந்திக்கும்போது இது மாரி சொல்றாங்க. ஒரு பொண்ணு கல்யாணமே வேணான்றா. ஏன்னா நான் வந்து ஏஐ கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன்னா நான் சொல்லறதெல்லாம் அது கேட்குது. ஸோ நம்ம நம்ம எத நோக்கி போயிட்டுருக்கோம்? ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா நம்ம எத நோக்கி போயிட்டுருக்கோம்? நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்ம எமோஷனல்ஸ் ஒண்ணு எக்ஸ்ட்ரீமா இருக்கும். இல்லன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்தா நான் வந்து இத பார்க்குறேன். இப்ப வந்துட்டு இறந்து போன ஒரு சோலை ராணி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் வெளிய சொல்லாம, வெளிய வராம எவ்வளவோ பேர் இறந்து போயிருக்கலாம். எவ்வளவோ பேர் இந்த மாதிரி உங்க அம்மாட்ட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, "உன் புள்ளைய அங்க பார்த்தேன், அங்க நிக்குது, இங்க நிக்குதுன்னு" சொல்லி பார்த்தா, அந்த பொண்ணு பிள்ளைங்களோட படிப்பு வீணா போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சு ஃப்யூச்சரே நாசமா போயிருக்கும். இந்த மாதிரியா நெறைய சோலை ராணிகள் இருப்பாங்க. ஸோ இதுவே இந்த சோலை ராணியே தான் மட்டும் தான் கடைசியா இருக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? நான் அப்படி நினைக்கல. ஏன்னா இன்னும் நம்ம அதுக்கான முயற்சியில இறங்கலையோன்னு தோணுது. இன்னமும் சில பேர் அவ என்ன தப்பு செஞ்சா, அத வச்சு 4 கதை பேசலாங்கிற மாரி தான் சுத்திட்டு இருக்காங்க. ஈவன் விமென். இன்னும் சொல்லப்போனா நெறைய சொல்ற போல இந்த விமெனுக்கு விமென் தான் பிரச்சனை ஆகுது சில இடத்துல. அத நினைக்கும்போது ரொம்ப கோவமா இருக்கு. ஏன்னா ஈஸியா வந்து ஒரு என்ன சொல்றது, ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க, என்னது பல்லு போட்டு பேசுறது, நாக்கு போட்டு பேசுறதெல்லாம் அது பொம்பளைங்க மேல தான் வரும். அது இங்க நம்ம சிட்டில கொஞ்சம் வேற மாரி டீசென்ட்டா காசிப்ன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஸோ, அது இன்னும் நம்ம தயாராகலாம். நம்பளுக்கான அந்த பகுத்தறிவு, நம்பளுக்கான ஒரு செல்ஃப் டிசிப்ளின், நம்பளுக்கான ஓகே, இவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜட்ஜ்மென்டலா பார்க்காம இருந்தா மட்டும் தான், அதுக்கான முயற்சியில நம்ப எல்லாரும் இறங்குனா மட்டும் தான், இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதத்த வந்து தவிர்க்க முடியுமே தவிர, என்னோட ஆசை இந்த மாரி நடக்கக்கூடாது. இன்னொரு சோலை ராணி இந்த மாரி வரக்கூடாது. அதுக்கு என்னன்னா, உங்களுக்கு தைரியம் வேணும். ஃபேஸ் பண்ணுங்க. அந்த சாகறதுக்கு எடுக்கிற அந்த ஒரு தைரியம் ஏன் வாழறதுக்கு எடுக்க மாட்றீங்க? ஸோ அத ஃபேஸ் பண்ணுங்க. என்ன மத்தவங்க உங்கள என்ன நெனச்சா என்ன? யாருமே நம்ம கூட வந்து நிக்க போறதில்ல கடைசி காலத்துல. ஸோ நெறைய நம்ம பார்த்துட்டுருக்கோம். புக்ஸ் படிக்கிறோம், படங்கள பார்க்குறோம். நெறைய பேர் நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் வராங்க. நல்ல விஷயங்கள உள்ள வாங்குங்க. அதுதான் நான் சொல்ல வருவேன். கண்டிப்பா. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.